ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி தான் பண்ண போகிறோம். வாங்க சாம்பார் பொடி செய்கிறதுக்கான தேவையான பொருட்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து மல்லி, 100 கிராம் வந்து காஞ்ச மிளகா, நீட்டு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு 5 ஸ்பூன் வந்துட்டு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் வந்துட்டு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன், இது 4 ஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் வந்துட்டு அரிசி எடுத்திருக்கேன், ஒரு 5 ஸ்பூன் வந்துட்டு சீரகம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன், அதேமாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு மிளகு எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் போடணும், அதே போல் வந்து கருவேப்பிலை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். நான் வந்து ஸ்பூன் சொன்ன அளவு வந்துட்டு நான் வந்து இந்த ஸ்பூனில் தான் எடுத்தேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவு வரும். இதுதான் இதோட அளவு, இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணிடுவோம். பாத்திரம் சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சே பண்ணிக்கலாம், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மிளகாய் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இப்போ மிளகாய் வந்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். மிளகாய் ஆறதுக்கு வந்து பிளேட்டில் மாட்டியாச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு மல்லி சேர்க்க போகிறோம். மல்லி இதே மாதிரி வந்து கை விடாமல் வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். மல்லி நல்லா பொரிஞ்சதுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து பொரிஞ்சு ஒன்று ஒன்றா வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். நம்மளை ஃபுல்லாகவே வந்து சிம்மில் வச்சு தான் பொரிச்சிட்டே இருக்கும். அது வந்து நல்லா பொரிஞ்சிடும், கொஞ்சம் இதுவாகி அப்படியே டப்புன்னு ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படியே தெரிஞ்சுக்கலாம் மல்லி வந்து இதுவாகிடுச்சு சொல்லிட்டு. இப்போ நம்ம மல்லியும் வந்துட்டு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து சின்ன சின்ன ஐட்டம்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஐட்டம் ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு சிம்மில் வச்சு வறுப்படுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு சீரகம் வந்துட்டு பண்ண போகிறேன். சீரகம் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஃப்ரை ஆகிடும். உங்களுக்கு நேரம் எடுக்காது சீரகம் பொரியறதுக்கு, கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃப்ரை ஆகிடும். சீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ சீரகத்தை வந்து வேறு பிளேட்டுக்கு வந்துட்டு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த 1.5 ஸ்பூன் மிளகு வந்துட்டு போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே பிளாஸ்டிக் பொருளாக யூஸ் பண்ணுறீங்க சொல்லிட்டு கேட்கலாம். என்கிட்ட இருக்கிறது அதுதான். இப்போ அதில் தான் வச்சுருக்கேன். எங்கிட்ட சின்ன சின்ன கிண்ணெல்லாம் இல்லை. அதனால் இருக்கிற ஐட்டம் தான் வந்து அந்த பொருளை கொடுத்துட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டு ஃப்ரை ஆகும். இது பொறுமையாக ஃப்ரை பண்ணணும். நம்ம பொறுமையாக ஃப்ரை பண்ணாலும் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். கொஞ்சம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணாமல் விட்டோன்னா என்ன ஆயிரும்னா சீக்கிரமாக வந்துட்டு அந்த பொடியில் வந்து வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பச்சை இது வந்து இருக்கிறதால சீக்கிரமாக வண்டு பிடிச்சி நம்ம அரைக்கிற பொடி வந்து கெட்டு போயிடும். அதனால் நம்ம வந்துட்டு நல்லா வறுத்துக்கிறது. அப்புறம் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா எல்லாமே கருகி போயிடும். நம்மளுக்கு அந்த ஃப்ளேவரே வராது. கருகின ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர வந்து நம்மளோட சாம்பார் பொடி ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து சிம்லேயே வந்துட்டு நம்ம வச்சு பண்ணுறது, எந்த பொடியாக இருந்தாலும் சிம்மில் வச்சு பண்ணுறது தான் வந்துட்டு நல்லது. இப்போ
இப்போ நம்மளுக்கு மிளகும் வந்துட்டு வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆறுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இந்த வெந்தயம், இது கொஞ்சம் தான், நிறையாலாம் சேர்க்கறதாக, நிறைய சேர்த்தா வந்து கசப்பு தன்மை வந்துட்டு ஏற்படும். நம்ம எப்பயுமே காரக்குழம்புக்கு தான் வந்து வெந்தயம் போடுவோம். ஆனால் இது சாம்பார் பொடியிலே கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்தா அது ஒரு தனி ஃப்ளேவர் தான். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு வெந்தயம் சேர்க்குறது. வெந்தயம் வந்து உடம்புக்கு நல்லதும் கூட, குளிர்ச்சியும் கூட. நம்ம லைட்டாக தான் சேர்க்க போகிறோம், அதனால் வந்து ஒன்றும் இது போகிறது கிடையாது. பாருங்கள், வெந்தயம் கூட சீக்கிரமாக வந்துட்டு இப்படியே சவந்துருச்சு. நமக்கு இதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். போதும். இதை நல்லா ஃப்ரை ஆகி வரலாம். சிலர் ஆட் பண்ணுவாங்க, சிலர் ஆட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு உள்ளே வந்து ஒரு லைட்டாக ஒரு தனி ஃப்ளேவரை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த கருவேப்பிலை. நீங்கள் இந்த பொடி ரெடி பண்ண பிறகு நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதோடு வந்துட்டு சில காய்கறிகளுக்கெல்லாம் இந்த சாம்பார் பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சாம்பார் செய்யும் போது ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் பாருங்கள், கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும், அந்த முறுன்னு ஒரு சவுண்டு. நம்ம கையில் எடுத்தாலும் அது வந்துட்டு முறுன்னு ஆகிடும். இப்போ இதையும் எடுத்து வந்துட்டு ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து ஸ்லோவாக பொரிய போகிற ஐட்டம் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடலைப்பருப்பு, இதுவுமே ஸ்லோவாக தான் ஃப்ரை ஆகும், சீக்கிரமாக ஃப்ரை ஆகாது. ஸ்லோவாக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கே வேர்த்து போச்சுங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை பண்ணுறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு லோவாகிடுச்சு பேட்ரி. அதுக்காக நான் வந்து அடுப்பில் வந்து இப்போ பால் வைக்க போகிறேன், எனக்கு ஒரு பூஸ்ட் போட்டு குடிக்கிறதுக்காக. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ. இப்போ வந்து எல்லா பருப்பையும் வந்துட்டு சிம்மில் வச்சு பண்ணுறது எதுக்காகனா, அந்த பச்சை இதாக இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும்ன்றது நம்ம சொல்கிறோம். அந்த பச்சை இதை வந்துட்டு கெடாமல் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல், அந்த பச்சையாக இருந்துச்சுன்னா நம்ம குழம்புல போடும்போதே அது டேஸ்ட்டும் இருக்காது, ஒரு மாதிரி வந்து அந்த பச்சை வாடை அடிக்கும், அதுவே நம்மளுக்கு பிடிக்காது, நல்லா இருக்காது, நம்ம உடம்புக்கும் அது நல்லது கிடையாது. அதனால நம்ம வந்துட்டு பச்சையாக கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, சிம்மில் வச்சு ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆக்காமல் நல்லா ஃப்ரை பண்ணி பொன்னிறமாக எடுத்துக்கணும். முழுசாக ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா சரக்க வர வைக்கிறதுக்கு. இப்போ வந்து இதை வந்துட்டு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம், ஆற வைக்கிறதுக்கு. தேக்க போது உளுந்து எல்லாமே பொறுமையாக ஃப்ரை பண்ணலாம், அவசரமே தேவையில்லை, பொறுமையாக ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். நல்லா சவக்குது. இப்போ உளுந்த பருப்போட அரோமா வருது, நல்லா சூப்பராக இருக்குது. ஆற வச்சுக்கலாம். நல்லா கருவாக வந்துச்சு. இப்போ இதே எடுத்து பிளேட்டை மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு துவரம் பருப்பு தான். நம்ம மெயினாக வந்துட்டு சாம்பாருக்கு துவரம் பருப்பு தான் சேர்ப்போம். அந்த துவரம் பருப்பை தான் நம்ம வந்து இப்போ வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். கைவிடாமல் பொறுமையாக நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு சாம்பார் பொடி செய்கிறோம், அதனால் நல்லா குவாலிட்டியாக வாங்கி கடலைப்பருப்பு எந்த பருப்பாக இருந்தாலும் குவாலிட்டியாக வாங்கி போட்டு செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படி எல்லாம் கிடையாது. நான் இது வரைக்கும் பண்ணுறது எல்லாமே
ரேஷன் பருப்பு தான். நான் உளுந்து வாங்கினதும் ரேஷனில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற துவரம் பருப்பு கூட இது கூட ரேஷனில் வாங்கின துவரம் பருப்பு தான். அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடலப்பருப்பு கடையில் வாங்கினது தான். நான் என்ன சொல்கிறேன்னா, பருப்பு இந்த துவரம் பருப்பு அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தனியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தேவையில்ல. நீங்கள் வந்துட்டு ரேஷன் பருப்பே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதுவுமே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணி அதை நல்லா பதத்துக்கு ஃப்ரை பண்ணி அதை வந்து நல்லா அரைச்சி இது பண்ணுறதுலாம் இருக்குது. அதில் நீங்கள் போடுற குவான்டிட்டி அளவு அதில் தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. இதில் வந்துட்டு பருப்பு அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துலாம் வாங்க தேவையில்லை. இப்போ நல்லா இதுவே நல்லா சிறந்து வறந்து போச்சு. இப்போ இதுக்கு வந்து எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றி ஆற வைக்கலாம். இப்போ அடுத்து நம்ம லாஸ்ட்டாக கடைசியாக சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரிசி. ஃப்ரை பண்ண வேண்டிய ஐட்டத்தெல்லாம் வந்து இதான் லாஸ்ட்டு கடைசி. மற்ற எல்லாமே வந்துட்டு அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெருங்காயம். அதை வந்து நம்ம வந்து அரைச்சி முடிச்சு தான் சேர்ப்போம். நிறைய பேர் என்னென்னா மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுவாங்க, இல்லை மஞ்சள் ஆட் பண்ணுவாங்க சாம்பார் பொடியில் கொஞ்சமாவது. ஆனால் நான் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் சாம்பார் வைக்கும் போது அதை நான் சேர்த்துக்கிறதால இதை நான் தனியாக சேர்த்துக்க மாட்டேன். பெருங்காயத்தூள் மட்டும் இதில் சேர்த்துப்பேன். பெருங்காயத்தூள் வந்து இதில் கம்மியாக தான் சேர்த்துப்பேன். அதுலேயுமே ஏன் சாம்பார் தூளில் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துப்பேன்னா கொஞ்சம் இதில் வந்துட்டு கொஞ்சம் வாசனை வந்து தூக்கி போக்குன்றதால சேர்த்துப்பேன். சாம்பார்லேயும் வந்துட்டு கடைசி நேரத்தில் கொஞ்சம் சேர்த்துப்பேன், ஏன்னா அது நல்ல வாசனையாக இருக்கும். ஆனால் மஞ்சத்தூள் வந்து நம்ம அதிகமாக சேர்த்தா கஷ்டம். பெருங்காயத்தூள் சேர்த்தா கூட ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் மஞ்சத்தூள் வந்துட்டு இதுலேயும் மஞ்சத்தூள் சேர்த்து அதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ரொம்ப எல்லோயிஷாக இருக்கும். அதனால் நான் வந்து மஞ்சத்தூள் வந்துட்டு இதில் சேர்க்க மாட்டேன். நல்லா அரிசி பொரிஞ்சு வர பண்ணியும் இது பண்ணிக்கணும் ஸ்லோவாக. இதுக்கு வந்து நீங்கள் எந்த அரிசினாலும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கும்போது நல்லா தெரியும். அப்படியே விலையிலேயே பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதையும் எடுத்து நம்ம வந்து ஆற வச்சுப்போம். நம்ம இவ்வளோ நேரம் அரைச்சி ஆற வச்ச பொருள் தாங்க மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலாம் பாருங்கள் முறுமுறுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் மல்லி, இங்கே பாருங்கள் இந்த ஐட்டம்லாம் ஆற வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு இவ்வளோன்னு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை போட்டு நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா ஒரு முக்கால்வாசி நல்லா அரைஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூளை போட்டு அதை சேர்த்து நம்ம அரைச்சிட்டு இது பண்ணிட்டோன்னா முடிஞ்சு போயிடும். நம்ம வந்துட்டு இதை ஆறிட்ட பிறகு நான் அரைச்சி காட்டுறேன். நம்ம வந்துட்டு சாம்பார் பொடி ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மிளகா சேர்த்துக்கலாம். எல்லாம் ஆயிடுச்சு. இந்த மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி கொஞ்சம் மிக்ஸி ஹீட் ஆக எங்கள் மிக்ஸி ஹீட் ஆகும். ஏன்னா வந்துட்டு எங்கள் மிக்ஸி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சிலவங்களுக்குலாம் இப்போ புது மிக்ஸியாக இருக்கலாம், அது அப்படி ஆகுமா தெரியாது. ஆனால் எந்த ஹீட் ஆகும். அதனால் வந்து கொஞ்ச நேரம் நிப்பாட்டி தான் அரைப்பேன். ஃபஸ்ட்டு நான் இதை போய் அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். வாங்க அரைக்கலாம். பல்ஸ் கொடுத்து இறக்கிக்கலாம். சூடாகிட்டு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ சீக்கிரத்தில் இதுவும் ஆயிடுச்சு. இப்போ இது கூடயே நம்ம சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நெடி. இப்போ வந்து இதை அரைச்சிட்டு இதை வந்துட்டு இந்த பவுலில் வந்து நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிளகா வந்து அரைச்சாச்சு, மிளகா வத்தெல்லாம் அரைச்சாச்சு. அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த வறுத்த பயரெல்லாம் வந்து சேர்த்துக்க போகிறோம். இது இப்போ நம்ம அடுத்து இதில் வந்துட்டு நம்ம இந்த ஹோல் கிரெயின்லாம் இது பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறணும். இந்த பருப்பெல்லாம் வந்துட்டு ஹீட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து மிக்ஸிலாம் வந்து ஹீட் ஆகிடும். அதனால் வந்துட்டு நம்ம பார்த்து இதை வந்து ஆறிட்ட பிறகு தான், நல்லா ஆறிட்ட பிறகு தான் அரைக்கணும். டக்குன்னு வந்து நம்ம வாட்டுக்கு வந்துட்டு அர்ஜென்ட் பட்டு அரைக்கக்கூடாது. சேர்த்துட்டு வச்சு இப்போ அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் அதை அரைச்சிட்ட பிறகு காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி அரைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதாக இது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக நல்லாவே பட்டுருச்சா. இப்போது இதில் வந்து என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே அரைச்ச இந்த மசாலாவை சேர்த்து இதில் சேர்த்து நல்லா பல்ஸ் கொடுத்து நல்லா சாஃப்டாக நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இதை போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் காட்டுறேன். இப்போ அரைச்சி சாம்பார் பொடி எப்படி வந்துருக்கு நம்ம பார்க்கலாம். சூடாக இருக்குது. இது சூடாக அப்படியே இருக்குது. இது அப்படியே வந்துட்டு எதுவுமே போடக்கூடாது. ஒன்று பேப்பர் போட்டு காய வைக்கணும், இல்லைன்னா இதேமாதிரி கண்டெய்னர் இதுமே எடுத்துகிட்டு போட்டு நல்லா வந்துட்டு அதை ஆற வைக்கணும். ஆனால் அதே சூடாக இருக்குல்ல. மிக்ஸ் பாருங்கள், நம்ம சாம்பார் பொடி ரெடி. எவ்வளோ சாம்பார் பொடி இருக்குது பாருங்கள். இது கிட்டத்தட்ட நிறையா மாதம் வரும். எனக்கெல்லாம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் கிட்ட வரும் இந்த சாம்பார் பொடி. நம்ம சாம்பார் பொடி ரெடி.